இவிஎம் வந்து ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி. எரர்ஸ் வந்து 0.1% தான் அப்படிலாம் சொல்றீங்க. அப்படின்னா, உலகின் வளர்ந்த நாடுகள் ஏன் அந்த மெத்தட சூஸ் பண்ணல? அவங்களுக்கு இந்த மாரி ஜனத்தொகை இல்ல முதல்ல. 2வது பிரேசில்ல இருக்கு. எலக்ட்ரானிக் வோட்டிங் சில சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் இருக்குது. அமெரிக்காவிலேயே அமெரிக்கால உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு விதமான தேர்தல் முறை. அவங்களுக்கு செப்பரேட் சுப்ரீம் கோர்ட், செப்பரேட் எலக்ஷன் கமிஷன் இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க தான் அவங்க டிசைட் பண்ணணும். பட் சில மாகாணங்களில் டச் மிஷின், அதாவது டச் பண்ணி வோட் பண்ற சிஸ்டமும் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தேவை ஏற்படவில்லை. நமக்கு வந்து நீங்க சொன்னீங்க 140 கோடி பீப்பிள் இருக்காங்க. இது சீக்கிரமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றால், இது ஒரு நல்ல முறை. இதில் ஒரு பெரிய குறைபாடு எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இது உச்சநீதிமன்றம் மட்டும் சென்று விட்டது. உச்சநீதிமன்றமும் அவர்களுடைய தீர்ப்பை குடுத்து விட்டார்கள். அப்படியும் சில கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சீனாவுல எப்படி? சீனால எலக்ஷனே இருக்காதுன்னு எனக்கு தெரியாதுங்க. இல்ல. ரஷ்யால இருக்கு. நான் போயிருக்கேன். ரஷ்யன் எலக்ஷன் போய் பாயிருக்கேன். பார்த்துருக்கேன். அவங்கலாம் பேலட் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அந்த பேலட் போடுறது அந்த ஸ்க்ரீன்ல தெரியும். அவ்வளோதான். அவங்க அதுக்கு மேல எந்த டெக்னாலஜியிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனால், இதில் இயங்குவதில் தவறு என்று சொன்னால், இதில் இது மட்டும் ஒருத்தரும் ப்ரூவ் பண்ணல அத, இந்த இயந்திரத்த. அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. இந்த மாரி ரிமோட் பண்ணலாம் அப்படி. ரிமோட்டால கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த மிஷின. ஏன்னா ஒவ்வொரு மிஷினும் செல்ஃப் ஆப்பரேட்டிங் மிஷின் அது.